போனா என்ன பண்றது தெரியல. வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்பலான்னு பார்த்தா ஒரு பேர் வர மாட்டானே, எல்லாம் தெளிவாயிட்டானு தெரியலையே. வாங்கண்ணே. சொல்லுங்கண்ணே. வணக்கம்ண்ணே. எந்த ஊரு நமக்கு? புதுக்கோட்டை பக்கம். புதுக்கோட்டை பக்கமா? யார் அனுப்பிவிட்டா? அண்ணன் அனுப்பிட்டாப்ல. என் பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பலாம்னு நினைக்கிறேன். எவ்வளவு செலவாகும்? நினைக்கிறதுக்கெல்லாம் செலவாகாது. குண்டா கொண்டா பேசுறிய? நம்ம குண்டக்க ஆனதாலதான் பாவம். மான வெளிநாட்டுக்கு அனுப்பணுமா இல்ல நினைக்கிறியா? அனுப்பணும். அனுப்பணும் அப்படின்னா ஒரு 6 லட்சம் ரூபாய் செலவாகும். 6 லட்சம்? மற்ற ஏஜென்ட்ல 1 லட்சம் அனுப்புறாங்க, 6 லட்சம் அனுப்புவா? வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணுமா இல்ல எப்படிப்பா? என்னப்பா கதை? நீ 6 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 3 மாசத்துல எடுத்து போடலாம் அந்த 6 லட்சம் ரூபாய. 6 லட்சம் ரூபாய் அடுத்து 2 வருஷத்துல வீடு கட்டலாம், காரு வாங்கலாம், எல்லாம் ஆகி போயிடும். இந்த 6 லட்சம் ரூபாய் போகுதுன்னு மட்டும் நினைக்காத. முதல் 6 லட்சம் ரூபாய போடு, அதுக்கப்புறம் நீ பாரு 2 வருஷத்துல எப்படி ஆகுறன்னு பாரு. என் பையனுக்கு வெளிநாட்டு வேற சம்பளத்தெல்லாம் பார்க்க கூடாது. நீ 6 லட்சம் ரூபாய் எடுத்து கொண்டுக்குவா. உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்புறேன். உன்னோட வாழ்க்கையை, உன்னோட குடும்பத்தோட வாழ்க்கையே பூரா மாறுது. 6 லட்சத்துக்கு தகுந்த மாதிரி சம்பளம் வாங்கினா கடன் அடைக்கலாம், வீடு கட்டலாம், காரு வாங்கலாம், எல்லாம் எல்லாமே அடுக்கடுக்கா பண்ணிடலாம். 2 வருஷத்துல கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம், எல்லாமே பண்ணிவிடலாம். அப்படியே சொல்றீங்க? அப்படியா சொல்றீங்க, அப்படியா சொல்றீங்களா? இல்ல, இதுதான் உண்மை. ஏதாவது ஒரு 6 லட்சம் ரூபாய் மட்டும் ரெடி பண்ணிட்டு வாங்க, உன் மகனை வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டுருவோம். என்னடா வெளிநாடு போறியா? மகனுக்காண்டி இருக்கிறத அப்புறம் விற்பீங்களா என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. 6 லட்சம் ரெடி பண்ணிட்டு வாங்க. சரி, நான் 2 நாள் 6 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணிடுவோம்.